ஹலோ மக்களே, இது மலையாளத்தில் அடுத்த 2வது படத்தோட சூப்பரான ரிவ்யூ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அடுத்தது அதே மலையாள படம் படக்களம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. இதோட ரன்னிங் டூரேஷன் 2 hours 2 minutes தான். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் இந்த ஜேர்னர் ஐ திங்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்தளவுக்கு இந்த மாதிரி ஜேர்னரில் படம் பார்க்க முடியாது. பொதுவாகவே மலையாள படத்தில் காமெடி தான் அதிகம் ஃபேமஸ் ஆகும். மலையாள படம்னு எடுத்துக்கிட்டாவே ஒன்று த்ரில்லர் பேஸில் போகும், இல்லைன்னா காமெடி பேஸில். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து ஒரு லவ் ஜேர்னரில் ஹிட்டான படத்தை நீங்கள் அந்தளவு பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு காமெடி பேஸில் ஹிட்டான படத்தை நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி நியூ ஜேர்னரில் ஒரு ஹிட்டான படத்தை நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி தான் இது ஒரு நியூ ஜேர்னரான ஒரு கான்செப்டில் உள்ள ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஒரு ஷார்ட்டை ஒரு வகையான ஒரு டைரி மாதிரி ஒரு பகடக்காய் ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் விளாண்டா அந்த ஆப்பனண்ட்டை நம்ம அதாவது அந்த கேமில் ஆப்பனண்ட்டை ஒரு ஆளை வெட்டிட்டோம்னா அவங்கள நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம், ரியலாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். உங்களை எந்த இடத்துலையும் நானே இது அந்தளவுக்கு ஃபேமஸ்லாம் ஆகலை. இப்போ தான் ஓடிடியில் தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. நான் இந்த படம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக. எனக்கு அப்பயே அந்த படம் பிடிச்சிருச்சு. ஆனால் இப்பயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் ஒரு சில மக்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ஒரு புது ஜேர்னர். இதுலேயும் எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் இல்லை. நிறைய இடத்துல படம் சிரிக்க வச்சிச்சு. ஆக்சுவலாக இது ஒரு காமெடி படம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் தான். நல்ல ஒரு ஜுமான்ஜி அந்த மாதிரி இதிலலாம் தெரியுங்களா, மனுஷங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. மனுஷங்களுக்கு அவங்களோட உடம்பை சேஞ்ச் ஆயிரும்ல, அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் நிறைய காமெடியெலாம் உள்ளே இன்புட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. படம் உங்களை படம் நல்லா இருக்குடா எந்த இடத்துலையும் அதுக்குன்னு வேறு லெவல் ஆகோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். படம் சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நல்லா ஒரு சில இடத்துல நல்ல ஒரு காமெடியாக வரும். நல்ல சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு வீக்கெண்டில் நல்ல ஒரு அந்த வீக்கெண்டை நல்லா ஒரு ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்குறோம். 3 எதுக்குன்னா 3யுமே அந்த படத்தோட ஒரு ஜேர்னர், நியூ ஜேர்னர், காமெடி அது எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் காமெடிகள் ஆட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் நல்லா தமிழ்நாட்டில் ஒரு புது ஆள் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு டக்குன்னு ஃபேமஸ் ஆகிட முடியாது. ஆனால் இந்த படத்தோட ஹீரோ ஒரு புது ஆள் தான். நல்லா ஒரு ஃபேமஸாகவும் வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தையும் பாருங்கள், தொடரும் படத்தையும் பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.